எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர் தரும சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36 பள்ளங்கள். தேம்பாவணி நூலில் உள்ள பள்ளங்கள் எண்ணிக்கை 36 படலங்கள். அடுத்தது பொறுத்துக. முடியரசன் காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபர் சகல வள்ளி மாலை. கண்ணதாசன் மாலினி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? மலரோட பருவத்தை குறிக்காத பெயர் அகொரு. மருமக்கள் வழி மானியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் துன்பம். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் துன்பம். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகள் வைகளும், வைகரை வைகுகள். எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினார். ஒருவர் கூறியது இப்படியே கூறுவது மேற்கோள் குறியீட்டு இடம்பெறும் முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது மேற்கூற்றாகும். இரண்டுமே சரி. ஆரம்பித்து ஏயும் சரியானது. இலக்கண குறிப்பு பண்பு பெயர்கள் மேல்வது, அதனால பண்பு பெயர். அகர வரிசைப்படி சொற்களை வெய்யும் திங்கள். பொருந்த இணை சுவடின நூல், செட்டுன சித்தனம், சிந்தின உள்ளம். வெய்யும் திங்கள். தமிழறிந்தவரிடம் தமிழ் பேசுதல். கற்றவனுக்கு கற்றோர் வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. மாணவன் பாடம் படித்துலன். எதிர்மறை தொடர். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் குரலில் அமைந்துள்ள எச்சத்தால் என்ற இன எடுகை. மறைவாக நமக்குள்ளேயே பழங்கதைகள் சொல்வது போர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராது எது? ஆன்சர், இரட்டை கிழவி இரட்டை பிரிதிசியா. ஆன்சர், இரட்டை பிரிதிசியாது எது? சேமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலேயே இந்த தேசமெல்லாம் செலுத்திடும் என பாடியவர் மருதகாசி. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுனா கொய்யாக்கனி. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். உமர்கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை 4 அடி செய்யுள். இது 4 அடி செய்யுள். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் சொற்களை தொழிற்பெயர் அல்லாதது தேர்ந்தெடுக்க. அழுகைங்கிறது ஒரு தொழிற்பெயர், போக்குங்கிறது ஒரு தொழிற்பெயர், தொழுகைங்கிறது ஒரு தொழிற்பெயர், தொல்லைங்கிறது தொழிற்பெயர் அல்ல. தொல்காப்பியம் வாவிசியால் பதிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. குணமிற்றும் குன்றறி நின்றோர் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் கணமேயம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சி தொடங்கி வைத்தார். இவ்வகை வாக்கியம் தனி வாக்கியம். அகநானூற்றை பாண்டியன் உக்கிரப்பேர் எழுதி தொகுப்பித்தான். கீழ்காணூற்றில் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லி தேர்க. பண்பு தொகைனா மென்கண், நன்கலம், அறிவிலை இதெல்லாம் பண்பு தொகை. செய்வினைங்கிறது பண்பு தொகை இல்லை. நெறியினல் உயிர் செய்கு திடுவ. உயிர் செகுத்து என்னும் விழுத்தின் சார்ந்தது. 2ஆம் வேற்றுமை தொகை. எதிரூன்றல் வெச்சி. நீட்டல்னா வஞ்சி. செருவென்றதுனா பாகை. ஏழ்காத்தல்னா நொச்சி. ஏழ்காத்தலும் நொச்சி, செருவென்றது பாகை. இது 2 தான் கரெக்டு. நெடுமை நாவாய். நெடுமை நாவாய். நல்ல என்னும் அடைமொழிக்குரிய பெற்ற நூல் குறுந்தொகை. கடலில் கரைந்த பெருங்காயம் போல என்று உவமை வாக்கியம் உணர்த்தும் போல் வீணாதல். திருநிலை வினையெச்சத்தை எழுதுறது நடந்து வந்தான்கிறது திருநிலை வினையெச்சம்.